வெல்கம் டு மேங்கி மாடல். இன்னைக்கு நாம பார்க்க போறது குப்த வம்சத்தோட அரசர்களை பத்தி தான் பார்க்க போறோம். சோ குப்த வம்சத்தின் முதல் அரசர் யாருன்னா ஸ்ரீகுப்தர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்தது யாருன்னா கடோத்கஜர். இவங்க ரெண்டு பேரையும் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள்ல குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர் முதல் பேரரசர் அப்படின்னா யாரை சொல்லணும்? முதலாம் சந்திரகுப்தரை சொல்லணும். சோ இவரை எப்படி கல்வெட்டுகள்ல குறிப்பிடப்படுகிறது? மகாராஜாதி ராஜா அப்படின்ற பேர்ல குறிப்பிடப்படுகிறார். நெக்ஸ்ட் வரவர் யாருன்னா அவரோட பையன் யாருன்னா சமுத்திரகுப்தர். சோ சமுத்திரகுப்தருக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா கவிராஜா அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. இவரை வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி கொடுக்குறாங்கன்னா முதலாம் நெப்போலியன் அப்படின்னு கொடுக்குறாங்க. சமுத்திரகுப்தருக்கு அடுத்தது வரது யாரு அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் வந்தது யாரு? இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அடுத்தது யாரு வரா அப்படின்னா குமாரகுப்தர் ஒருத்தர் வருவாரு. இந்த குமாரகுப்தரோட பட்ட பேர் என்ன அப்படின்னா சக்கராதித்யர்னு சொல்லுவாங்க. இந்த சக்கராதித்யர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவனவர் யாருன்னா இந்த சக்கராதித்யர் தான். இந்த குப்த பேரரசின் கடைசி பேரரசர் அப்படின்னு சொன்னா யார சொல்லலாம்? ஸ்கந்தகுப்தரை சொல்லலாம். அப்புறம் கடைசி அரசர் யாரு அப்படின்னா விஷ்ணுகுப்தர். இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.